இது வந்து சிறுபருப்பு வந்து இந்த புடலங்காய் கூட்டு செய்வீங்களா அதே மாதிரி தான். சிறுபருப்பு போட்டு நிறைய ஒரு 2 பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், நிறைய பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு கடையணும். அதில் இதை பாருங்கள், இந்த பச்சை பயிறு பாருங்களேன். இது வெறும் வந்து நம்ம வீட்டில் உங்களுக்கு செய்ய தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிளகா கட்டுறது 20 ரூபா தான். மில்க் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போய் பாருங்களேன், 20 ருபீஸ்க்கு இது கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கியே வந்து இந்த பயிரோடு நல்லா வேக வச்சு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப சத்து. இது ரொம்ப நல்லது. காய்கறி சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். அதை பிள்ளைங்களும் தின்னவே தின்னாதுங்க. அதுங்களுக்காண்டி நான் இதில் கூட்டு மாதிரி போட்டு ஃபுல்லாக வேக வச்சு கடைஞ்சி அப்படியே கொடுத்துருவேன். தாளிச்சு கொட்டியாச்சு. நான் சொன்னேன்ல, அந்த பயிறு, சிறுபருப்பு பயிறு, அப்புறம் புடலாம் இது சிறுபருப்பு போட்டு கூட்டு தான் தாளிச்சு கொட்டியாச்சு. இதுக்கு சைடிஸ் நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னா மட்டன் தொக்கு, ப்ரான் தொக்கு, சிக்கன் தொக்கு இந்த மாதிரி தான் வைக்கணும். காய்கறி இதுக்கு செஞ்சிங்கன்னா அது நல்லாவே இருக்காது. இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிப்பாரு.